குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2024 வியாழக்கிழமை. நாளெல்லாம் திருநாளே 1/8/2024. இன்று வியாழக்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்றைய திதி துவாதசி மாலை 5:18 வரை, பின்னர் திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் மிருகசிருஷம், பகல் 12:50 வரை, பின்னர் திருவாதிரை. யோகம் நாள் முழுவதும் மரண யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் எண்ணெய். கரணம் தைதுலம் கரஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. இன்றைய சிராத திதி தேய்பிறை துவாதசி. இன்றைய விசேஷம் கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷம். இன்று தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலோடு இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம். குலதெய்வ வழிபாடு அப்படின்றத ஒன்று விஷயத்தை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளில் பௌர்ணமி நாளில் இந்த 2 நாட்களில் எந்த நாளில் போனோம்னா நமக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நாளில் குடும்பத்தோடு சேர்ந்து சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் நினைத்த வரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரி, இன்றைய 12 ராசிக்கு பலன்களை இன்று நம்ம பார்ப்போம். மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப பொன்னான நாளாக அமைய இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி கொடுக்கும். பொருளாதார உயர்வுக்கான முயற்சிகள் படிப்படியான ஒரு வளர்ச்சியிலும் ஒரு முன்னேற்ற தன்மையிலெல்லாம் இன்றைய காலகட்டங்களுக்கு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிருக்கின்றது. புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. கடுமையான முயற்சியின் மூலமாக நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இன்றைய உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் கைகூடி வருவதற்கான அமைப்பாற்றல் இன்றைக்கு உருவாக்கி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளும் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்தில் சொந்த பந்தத்தின் மூலமாக நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாக்கி கொடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியும் அறிவு கூர்மையும் புத்தி கூர்மையத்தின் மூலமாக உங்களை பாராட்டுற அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. வாகனத்தில் செல்லும் பொழுதும் சற்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 5 இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள். அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். இன்று வழிபாட வேண்டிய தெய்வங்கள் பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலமாக நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பொறுத்தவரை குடும்பத்தில் தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் எல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் உங்களோட பேச்சில் நிதானமாகவும் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்றது ரொம்ப முக்கியம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பயணத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இன்னைக்கு இருக்கின்றது. கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்தி அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பாட்டிற்கு புதிய பொறுப்புகள் தேடி வந்தாலும் அதில் நாவடக்கத்தை கொஞ்சம் கரெக்டான முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறங்கள். அதிர்ஷ்டமான தெய்வங்கள் அப்படின்றது பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலமாக நினைத்தது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மனதிற்குள்ளார இருக்கக்கூடிய நிறைய குழப்பத்திலிருந்தெல்லாம் ஒரு தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இன்றைய நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். பொருளாதாரத்தில் உயர்வுக்கான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக பக்திகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொருளாதாரத்துக்கு உயர்வுக்கான புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முயற்சி செய்கிறதும் யாரோ ஒருத்தட்ட போய் உதவி செய்ய கேட்கறத கூட இன்றைக்கு நல்ல ஒரு உதவிகளும் நல்ல மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையான ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான தெய்வங்கள் வழிபாடு செய்கிறது விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலமாக நினைத்தது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைய இருக்கின்றது.
இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் இன்று கண்டிப்பாக கிடைக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகளும் இன்று உருவாக்கப்பட இருக்கின்றது. பொருளாதார உயர்வுக்கான வெற்றியும் காரியங்களும் வெற்றி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல புகழ், மதிப்பு, மரியாதை, புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இன்றைக்கு அமைய இருக்கின்றது. பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முதுகு தண்டு வலி, கால்வலி பிரச்சனைகள்லாம் இன்று ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ம் 5ம். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்டமான தெய்வங்கள் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறனாலும் சிந்திச்சு செயல்படுத்தும் போது அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். தேவையில்லாத பல சங்கடங்கள், தொந்தரவுகளும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதேமாரி பயணத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. உறவுல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பல சங்கடங்கள், தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணம் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கனால எதை படித்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இன்றைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5. இன்றைய அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்யறனாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதேமாரி தூரத்தை பயணத்தையும் தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மாலைக்கு பிறகு கொஞ்சம் மனதிற்கு தன்னம்பிக்கையும் பலமும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3. இன்றைய அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு கற்பூரம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பத்திலும் தெளிவாகக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை பலங்கள்லாம் பலப்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நம்ம ஜெயிக்க வேண்டும், 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு, மரியாதை, கௌரவமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் கொள்கையும் உங்களோட மனதிற்குள்ளார தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படின்றது இருக்கிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சியும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. இன்றைக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய அதிர்ஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சியில் அனைத்து வெற்றி கொடுத்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனதிற்குள்ளார ஒரு மகிழ்ச்சியின் தன்னம்பிக்கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளார பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். உங்களோட ரகசியங்களை யாரிடம் இன்றைய காலகட்டங்களுக்கு யார்ட்டையும் சொல்லாதீங்க. அது தேவையில்லாத பல சங்கடத்தையும் தொந்தரவும் பாதிப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பயணத்தில் தூரத்து பயணங்கள் போகிறதெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பாட்டில் உருவாகும். அதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மனதிற்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் 4, 3. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும் நீல கலரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உடலில் சோம்பேறித்தனம், மந்தத்தன்மையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. மதியத்துக்கு பிறகு உங்கள் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். தன்னுடைய கடமையை மட்டும் கரெக்டாக சரிவர சிறப்பாக செய்துபட்டு கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் மனதிற்கு தேவையில்லாத சங்கடங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கும். பழைய கடன் பிரச்சனைலாம் இன்றைய மனதிற்குள்ளார் மனதிற்கு கவலையும் வேதனையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் உறவினர் வீட்டிற்கு போகும்பொழுது வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிறமும். அதிர்ஷ்டமான எண்கள் 8ஆம் நம்பர். இன்றைய அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே,
உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மனதிற்கு மந்தத்தையும் தன்னம்பிக்கையும் இல்லாத அளவுக்கு தான் உங்கள் மனதிற்குள்ளே தோன்றி கொண்டு இருக்கும். என்னால் சனீஸ்வர பகவான் அங்கேயே சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால எதை செய்வதனாலும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தும் போது அந்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும். இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புதிய முயற்சியும் அனுபவ அறிவுகளை வைத்துக்கொண்டு இது ஜெயிக்க முடியுமா முடியாதுன்றதை சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று மனம் முழுவதும் அமைதியும் சாத்வீக குணமாக தான் உங்கள் மனதுக்குள்ளார இருக்கும் அப்படின்றது இருக்கிறது. 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுப்பதாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் மனதிற்கு ஒரு கவலையும் பதற்றத்தையும் படபடப்பான ஒரு சூழ்நிலைகள்லாம் இன்றைய நாட்களுக்கு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான முயற்சி இன்றைய எடுத்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு யோகங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை பெறுவதற்கான முயற்சியும் வெற்றி கொடுக்கும். அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் 3, 1. இன்றைய அதிர்ஷ்டமான தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன் உங்களிடமிருந்து. எல்லாம் நிறைவாகட்டும்.